அனைவருக்கும் வணக்கம். I welcome every one of you for learning this English. Okay. இன்னைக்கு நம்ம படிக்கிறது connecting time between actions. ஒரு ஆக்ஷனுக்கும் இன்னொரு ஆக்ஷனுக்கு இடையில டைம் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அந்த டைம் ஃபேக்டரை வச்சு எப்படி அந்த வாக்கியங்களை இணைக்கிறது, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது புரியுறது. Unless you are somewhat serious, somewhat ஒரு brilliant ஒரு அப்சர்வேஷன் இருந்தால் தான் இதை நீங்கள் நல்லா கற்றுக்கிற முடியும். ஸோ ட்ரை டு கோஆப்ரேட். வெரி குட். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு ஆக்ஷன் தான் when I meet you I am pleased. நல்லா கவனிச்சுருங்க. சாதாரணமாக இந்த டைம் ஃபேக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா வென்னு தான் பெரும்பாலும் போட்டு பேசுவாங்க. பட் அந்த வென்னு எதுக்காக பேசுகிறோம், நான் இங்கே நிறைய வார்த்தை பயன்படுத்திருக்கேன். வென்னுங்கிறது வேற, வென்னவருங்கிறது வேற, ஒயிலுங்கிறது வேற, அசூனஸ்ங்கிறது வேற, அதே மாதிரி சின்ஸ்ங்கிறது வேற, இந்த மாதிரி ஆஃப்டர்ங்கிறது வேற. சரி, ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, வென்னுங்கிறது எப்போ யூஸ் பண்ண தெரியுங்களா, அந்த மூமெண்ட்டில். இந்த ஆக்ஷனை ஒரு செகண்டில் நடந்தால் தான் வென் யூஸ் பண்ணேன். அப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்டை நீங்கள் குறிச்சுக்கணும். ஒரு ஆக்ஷனை இன்னொரு ஆக்ஷனை ரெண்டும் ஒரு செகண்டில் நடக்கும், கொஞ்சம் நேரமும் நடக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தமிழில் பொழுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிற முடியாது. Unless we go very deep into the implied timing of that particular word, you cannot understand easily. இப்போ நான் தெளிவாக சொல்லிட்டேன், ரெண்டு ஆக்ஷனை ஒரு நொடியில் இந்த கொடுத்துருக்க பாருங்க மோமெண்ட். இப்போ when I meet you I am pleased என்ன அர்த்தம், நான் நீங்கள் உங்களையே நான் சந்திக்கிறேன், உங்களை சந்தித்த அந்த நொடியில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அதை சொல்கிறதுக்கு தான் when. அப்போ நான் கொடுத்துட்டேன் அந்த மோமெண்ட்டுன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன இல்லையா, வென்னவர் தான் என்ன அர்த்தம், எப்பப்பெல்லாம் அது வழக்கம் தான் ஹேபிச்சுவல் அப்படின்னு பாருங்க. வென்னவர் ஹேபிச்சுவல், whenever I meet you, எப்பப்பெல்லாம் நான் உங்களை சந்திக்கிறேனோ அப்பப்பெல்லாம் I am pleased, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இது உங்களை சந்திக்கிற அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன். இது எப்பப்பெல்லாம் சந்திக்கிறேனோ அப்போல்லாம் சந்திக்கப்படுறேன். சரி, அதாவது நம்முடைய நாகரிகமே மொழி தான். ஒரு மொழியில் தான் ஒரு மனிதன் ஒரு மனிதன்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். மொழியில் தான். மிருகங்களுக்கு அது மொழி இல்லை, அதை ப்ரூவ் பண்ண முடியாது. பட் நம்முடைய நாகரிகமே இந்த மொழியில் தான் இருக்குது. அந்த மொழியை நம்ம ரொம்ப மைன்யூட்டாக பேசி பழகிறது நல்லது. ஆங்கிலத்தில் அதுக்கான வழிமுறை. ஆங்கிலம் ஒரு தேர்ட் லெவல் லாங்குவேஜாக இருந்தாங்க. லாட்டின், க்ரீக் மாதிரி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இல்லை. இது ஒரு தேர்ட் லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். மற்ற மொழிகள்லேருந்து நிறையா கடன் வாங்கி அதை உருவாக்கி இருக்கிறாங்க. பட் அழகாக உருவாக்கி இருக்கிறாங்க. அதை படிக்கிறதுல தான் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பாருங்க, வென் வேறு அந்த மூமெண்ட். வென்னவர்னா எப்பப்பெல்லாம் நான் உங்களை சந்திக்கணுமோ அப்பப்பெல்லாம் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். அதுக்கடுத்து பாருங்க, நான் இப்போ ஒயிலுக்கு வரேன். அடுத்தது ஒயில்னா என்ன அர்த்தம் இல்லையா, கொஞ்ச நேரம். ஒயில்னா அந்த கொஞ்ச நேரம். பாருங்க, while I am talking to you I am pleased. இப்போ நம்மளோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு நொடி ஆக்ஷன் கிடையாது. கொஞ்ச நேரம் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களோட பேசும்போது நான் சந்தோஷமாக இருக்கேன். நம்ம எல்லாத்துக்கும் வெட்டு தானே போடுறோன்னு சொல்கிறேன். அப்படி போட்டு போடக்கூடாது. நானும் அப்போ ஒயில் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஆப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஏற்கனவே கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருக்கீங்க. சரி, while I talk to you அப்படிங்கிறது நான் while I am talking to you I am pleased. ஒவ்வொன்றே மைன்யூட்டாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னு நினச்சிக்காங்க. இவ்வளோ பாருங்க, தட் ஒயில் ஃபார் சம் டைம் நான் கொடுத்துருக்கேன். அசூனஸ்னா என்ன அர்த்தம் தெரியும் இல்லையா, உடனேன்னு அர்த்தம். இப்போ வென்னுக்கு அசூனஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, வென்னுனா அதே நேரத்தில், அசூனஸ்ன்னு சொன்னால் அடுத்த நொடியிலேன்னு. அசூனஸ் ஒரு பாம்பை பார்த்த உடனே வென் வி see a snake we are afraid கிடையாது. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், அது கயிறா பாம்பா அப்படின்னு நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த அடுத்த நொடி தான் அசூனஸ்ன்னு சொல்லுது. அது ஆண் சொல்கிறேன் பாருங்க.
as soon as I saw you. இது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு எல்லாமே சப்ஜெக்ட் வரும். as soon as I saw you. உன்னைய நான் பார்த்த உடனே I was scared of. நான் பயந்து போயிட்டேன். பாருங்க, உன்னை நான் பார்க்குறேன், அடுத்த நொடியில் தான் நான் அந்த முடிவுக்கே வரேன். அதான் as soon as when இல்லை. அப்போ as soon as I saw you, I was scared of. அல்லது on seeing you, அதையும் சொல்லலாம். on see, on வந்து seeing ing வரணும். இதெல்லாம் நீங்கள் நல்லா you make note of it and you keep it with you and learn it. Repeatedly you learn it. அப்போ தான் மனசில் பதிக்கும். அதே மாதிரி பாருங்க. அப்போ on seeing as soon as I saw, இது வேறு அது வேறு, கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு. I saw you, I was. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கீங்க இன்னொன்று பாருங்க. சின்ஸ்னு ஒரு டைம். சின்ஸ்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு சின்ஸ் நான் காரணத்தை சொல்லும்போது நான் சொன்னேன் சின்ஸுங்கிறத. இது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சின்ஸுன்னு டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹவ் பீன் டாக்கிங் டு யூ சின்ஸ் திஸ் மார்னிங். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சின்ஸை எப்படி நிறைய தடவை யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு காலையிலேருந்து நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். காலையிலேருந்து 7 மணிலேருந்து நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சின்ஸ் அப்படின்னு நான் நடந்தது இல்லையா, ஐ பீன் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ திஸ் இஸ் சம்திங் கிராமட்டிக்கல். அதனால் ஐ ஆம் டாக்கிங் டு யூ இல்லை, ஐ ஹவ் பீன் டாக்கிங் டு யூ. நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன் சின்ஸ் திஸ் மார்னிங். இன்னைக்கு காலையிலேருந்து இந்த நொடி வரைக்கும் நான், இதுக்கப்புறம் இல்லை, இன்னைக்கு காலையிலேருந்து உன்கிட்ட இந்த நொடி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது ஐ ஹவ் பீன் டாக்கிங் டு யூ சின்ஸ் திஸ் மார்னிங். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பாருங்க, கொஞ்சம் don't get confused or don't get bored. போரடிக்கே நினைக்காதீங்க, இது ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசம். ஆஃப்டர் ஐ ஹேட் சீன் யூ ஐ ஸ்கேட். புரியுதா? இப்போ என்ன பண்ணேன்னா இதில் 2 ஆக்ஷன் இருக்குது. உங்களை பார்த்தது ஒரு ஆக்ஷன், நான் பயந்தது ஒரு ஆக்ஷன். பார்த்தது சி, பயந்தது ஸ்கேட். இது எது முதல் ஆக்ஷன் தெரியும் இல்லையா? உங்களை பார்த்தது தானே. முதல் ஆக்ஷனுக்கு எப்பொழுதுமே ஹேட் ப்ளஸ் ஏசி தெரியும். Please make note of it. It is a very important grammatical point. So when we speak, by all means we can commit mistakes and escape. Anal when you go for writing, when you put everything in a record, when you make things recorded, appo இந்த mistakes எல்லாம் நம்ம உடனே, because other people will unnecessarily criticize. என்ன அப்படிலாம் தப்பு விடுறாங்களேன்னு சொல்லி. புரியுதா? கிராமரை பொறுத்த மட்டும் அது வந்து நம்ம தெரியாமல் உள்ள மிஸ்டேக் தானே, மறந்து உள்ள மிஸ்டேக் இல்லை. அங்கே இப்போ நம்ம படிக்கிற கிராமர் தான். ஆஃப்டர் ஐ ஹேட் சீன் யூ, நான் உங்களை பார்த்தது முதல் ஆக்ஷன் தானே, அதனால தான் நான் ஹேட் போட்டேன். ஆஃப்டர் ஐ சா யூ போடலாம். புரியுதா? ஐ ஸ்கேட் ஆஃப், இது வந்து பியூர் பாஸ்ட். இது வந்து அந்த பியூர் பாஸ்ட்டில் வந்து 2 ஆக்ஷனில் முதல் ஆக்ஷனுக்கு எப்பொழுதுமே ஆட் போடணும். இந்த குறிப்பு எடுத்துக்கங்க. 2 பாஸ்ட் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு ஹேண்ட் போடணும், ஹேண்ட் ப்ளஸ் ஏசி3. செகண்ட் ஆக்ஷனுக்கு வந்து இந்த பியூர் பாஸ் தான் போடணும். ஏசி2 தான் போடுறது, வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் ஹியர் ஆஃப்டர் ஐ ஹேட் சீன் யூ, உன்னை பார்த்ததுக்காக முன்னாடி ஐ ஸ்கேட். இப்போ எகைனே ரிகேப்சுலேட் ஆஸ் யூஷுவல். வெண்ணே என்ன சொன்னேன்? வென் ஐ மெட் யூ ஐ ப்ளீஸ்ட். வென் ஐ மீட் யூ ஐ ப்ளீஸ்ட். நீ சந்திக்கிற நேரமும் நான் சந்தோஷப்படும் ஒரே நொடி. வெண்ண வர்றாங்க அர்த்தம், எப்பப்பெல்லாம் நான் உன்னை சந்திக்கிறனோ அப்பப்பெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஒயில்னா என்ன அர்த்தம்? உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன். பேசிக்கிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிறேன், அப்போ தான் ஒயில் சொல்லணும். as soon as என்ன அர்த்தம்? பார்த்த அடுத்த நொடின்னு அர்த்தம். பார்த்த உடனே அப்படின்னா அர்த்தம் அதே நேரத்தில் அடுத்த நொடி. நான் என்ன பண்ணிருக்கேன்? as soon as I saw you I was scared. உன்னை பார்த்த உடனே நான் பயப்படுறேன். அதே மாதிரி I have been talking to you since this morning. இந்த மார்னிங்லேருந்து நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆஃப்டர் ஐ ஹேட் சீன் யூ, உடனே பார்த்ததுக்கப்புறம் ஐ ஸ்கேட், நான் பயப்பட்டேன். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் உங்களுக்கு இந்த அசூரஸ் சில செகண்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். அசூரஸ் அப்படி ஒரு சிறமையா, அசூரஸ் ஐ சா த ஸ்னேக் ஐ வாஸ் அஃப்ரைட். உன்னை பார்த்த உடனே அசூரஸ் ஐ சா மை மேனேஜர், அசூரஸ் ஐ happened to see my head of the department and the higher officials. புரியுதா? ஸோ அந்த மாதிரி as soon as உடனே. I hope that it is clear for you. Again I tell you, when சொன்னால் 2 ஆக்ஷனும் நடந்த அதே நேரம்
வென்னவர்னா என்னன்னா எப்பப்பெல்லாம் ரெண்டு ஆக்ஷன் நடக்குதோ அப்பப்பெல்லாம் அது வந்து ஹேபிட்டு. ஒயின்னா என்னன்னா ஒரு ஆக்ஷன் நடக்கிற அதே நேரத்தில் இன்னொரு ஆக்ஷன் நடக்கும். ஒரு ஆக்ஷன் நடக்குது. அதே மாதிரி அசுனஸ்னா என்னன்னா ஒரு ஆக்ஷன் நடந்த அடுத்த நொடியில் இன்னொரு ஆக்ஷனை கொண்டு வருது. அதே மாதிரி ஹேவிங் இது என்ன சின்ஸ்னா என்னன்னா ஒரு ஆக்ஷன் நடந்து அந்த எவ்வளோ நேரம் நடக்குதோ அந்த நேரத்தை குறிப்பிடுறது. அதே மாதிரி ஆஃப்டர்னா என்னன்னா ஏற்கனவே ரெண்டு ஆக்ஷனில் முதல் ஆக்ஷனு அடுத்த ஆக்ஷனு. அப்போ அது ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு ஹேட் ப்ளஸ் போடணும், செகண்ட் ஆக்ஷனுக்கு ஏசி டூ தான் போடணும். ஸோ ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். ஆஸ் ஐ டெல் யூ யூஸ்வலி whenever you try for the second time and you go through it repeatedly, then only you will be reminded of it. You can be clear of your learnings. Understand? So thank you very much. All the best.